மன்னார் நகரசபை நீண்டகால குத்தகைக்கு பல கடைகளை மன்னார் நகர் மத்தியிலே கொடுத்திருக்கிறது. இந்த நகர் மத்தியிலே கொடுக்கப்பட்டிருக்க கடை ஒப்பந்தக்காரர்கள் அனைவருக்கும் ஒப்பந்தத்தினூடாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் கடைக்கு முன்னாலே எதுவிதமான வியாபாரங்களையும் நடைபாதையிலே நீங்கள் செய்யக்கூடாது. அதே போன்று கடைகளிலே எதுவிதமான மாற்றங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி சொன்னால் உடனடியாக கடையை மீளப்பெறுவதற்கான அதிகாரம் நகரசபைக்கு வழங்கப்பட்டிருக்கு என்று அவர்களும் ஒத்துக்கொண்டுதான் இந்த ஒப்பந்தத்திலே ஒப்பமிட்டிருக்கிறார்கள். ஆனால் மன்னார் நகரிலே பல பேர் தங்கள் கடையை விட்டுவிட்டு கடைகளுக்கு முன்னாலே வியாபாரம் செய்வது, அதே போன்று ஒளிபெருக்கையில் வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வது, இவ்வாறு பல சட்டவிரோதமான வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே வந்தவுடனே பல கடைகளை, உதாரணமாக மன்னார் பேருந்து நிலையத்துக்குள்ளே இருக்கின்ற பல கடைகளை போலீசாருடன் இணைந்து அந்த கடைகளை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சித்தேன். அவர்கள் என்னோடு முரண்பட்டுக் கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது அதே வேலையை பல பேர் செய்கின்றார்கள். இப்போது வந்து நிற்கிறார்கள், சட்டவிரோதமாக முன்னாலே கடை வியாபாரம் செய்கிறார்களே தடுங்க வேண்டும். நான் சட்ட நடவடிக்கும் போது என்னோட ஒத்துழைத்திருந்தால் இன்று இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறும் போது என்னால் தடுத்திருக்க முடியும். இப்போது நான் போய் தடுக்கும் போது அவர் என்ன சொல்றார், அவர் செய்யறார் நான் செய்யறேன், அவர் செய்யறார் நான் செய்யறேன். உடனடியாக மன்னார் நகரசபை வருமான பரிசோதனைகளுக்கு எழுத்து மூலமான அறிவித்தல் கொடுத்திருக்கிறேன். இவ்வாறு சட்டத்தை மீறி ஒப்பந்தத்தை மீறி யார் யார் முன்னாலே வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடைகளை மீளப்பெற சொல்லி நான் அவர்களுக்கு அறிவித்தல் வழங்கியிருக்கிறேன். எனவே தயவு செய்து வியாபாரிகளிடம் நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இந்த கடைகளுக்கு முன்னாலே நீங்கள் வியாபாரம் செய்வது, பாதசாரிகளுக்கு இடைஞ்சலாக வியாபாரம் செய்வது, சட்டத்தை மீறி உங்களது கடைகளுக்கு முன்னாலே நீங்கள் நகரசபை என்ற இடத்திலே நீங்கள் வியாபாரம் செய்வது, கடைகளிலே நீங்கள் மாற்றங்களை செய்வது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அல்ல என்று சொல்லி சொன்னால் கடுமையான சட்ட நடவடிக்கை போலீசாருடன் இணைந்து நான் எடுக்க இருக்கிறேன். அந்த நேரங்களில் நீங்கள் எங்களோடு மன வருத்தப்பட்டுக் கொள்ளாதீர்கள். உடனடியாக உங்களது எல்லைக்குள்ளே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற கடைக்குள்ளே நீங்கள் வியாபாரத்தை செய்யுங்கள். தயவு செய்து கடைகளுக்கு முன்னாலே வியாபாரம் செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என நான் இந்த ஊடகத்தினூடாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.